இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக வைத்து அவர் நடந்ததுனால அவர் அசைக்கப்படாமல் கடைசி வரைக்கும் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவர் முதிர் வயதில் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர் சேர்க்கப்பட்டார்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறது. ஏன் நம்ம கர்த்தரை நாம் முன்பாக வைக்கணும்? சங்கீதம் 121:5 பாருங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். அப்போ நம் வலது பக்கத்திலே அவர் இருக்கணும்னா, ஏன் அவர் நம் பக்கம் இருக்கணும்னா, அவர் தான் நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நம் வல பக்கத்திலே அவர் நிழலாக இருந்து நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே தாவீது பாருங்க, எதனால கர்த்தரை முன்னிறுத்தி இருக்கிறார்னு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25-28 வசனம் வரைக்கும் அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் வலது பாரிசத்திலே இருக்கிறார்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தரை நீங்கள் நோக்கி கொண்டு இருக்கணும். எப்பவும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா. அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம். அவர் நம் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால நாம் அசைக்காதபடிக்கு, எப்படி தாவீதை அவரை அசையாதபடிக்கு அவரை நிலைநிறுத்தினாரோ அதே போல் இன்னைக்கு நம்மையும் அவர் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அதுலேயே 26வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 26, அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அப்போ கர்த்தர் நம் வலது பாரத்தில் இருந்தால் நம் இருதயம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். நம் மாம்சத்துக்கு கூட ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் கூட அவர் தங்கி இருக்கிறார், நம் வல பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறார், கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக காணப்படும். ஏன்னா நம்முடைய அவதான் தாவீது சொல்கிறார் பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். நம் ஆத்துமாவை பாதாளத்துக்கு அவர் விடாதபடிக்கு இருக்கணும்னா அவர் இன்றைக்கு நம்மோட வலது பாரியத்திலையும் தாவீது சொன்னது போல் அவர் காணப்படணும். அப்போ நாம் எப்படி தேவனிடத்தில் நெருங்கி இருக்கணும்னு பாருங்க. அதே போல் எதுக்காக அப்படி என்ன காரியம், ஏன் நம்ம அவர் நம் வலது பக்கத்தில் இருக்கணும், நாம் அசைக்கப்படக்கூடாது ஏன்னு பார்க்கும்போது அவர் ஜீவ மார்க்கத்தை நமக்கு காண்பிக்கிறார் இல்லையா. 28வது வசனத்தில் பாருங்க, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துகிறீர்னு இங்கே எழுதியிருக்கு. உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். ஜீவ மார்க்கத்துக்கு போகிற வழி யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது நித்திய ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஜீவ மார்க்கத்தை அடைகிற வழி அவர் தான். அதனால் அந்த எல்லையில் நமக்கு என்ன உண்டு? நித்திய பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16:11 அவர் வலது பாரசத்தில் என்ன இருக்கான் பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரசத்திலே நித்திய பேரின்பம். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி? அவரை துதித்து நாம் பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது அந்த மன மகிழ்ச்சி நமக்குள்ளே காணப்படும். அது நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை தரும். அவருடைய வலது பாரசத்திலே நமக்கு என்ன உண்டான்? நித்திய பேரின்பம் உண்டு. அங்கே அழுகை கிடையாது இல்லையா, அங்கே கண்ணீர் கிடையாது. கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு நித்திய பேரின்பம் தான் உண்டு. ஏன்னா நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே அங்கே இருக்க போகிறோம் இல்லையா. தேவனுடைய ராஜ்யம் அது துதியினாலே நிறைந்தது, அது நீதியினாலே ஸ்திரப்பட்டு இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 62:6 பாருங்க, ஏன் தாவீது அவரை தான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார் பாருங்க. ஏன்னா கர்த்தர் அவருக்கு கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு நீங்கள் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் தான் நமக்கு கண்மலையும் கோட்டையும் அடைக்கலமும் துருகமாக கர்த்தர் இருக்கிறதுனால நாம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 110:5 பாருங்க, உம்முடைய வலது பாரசத்திலே இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தினாலே ராஜாக்களை வெட்டுவார்,
இப்போ இன்னைக்கு எப்படி தாவீதோடு கர்த்தர் வலது பாரத்தில் இருந்ததுனால தான் அவர் யுத்தத்தை மேற்கொள்ளும் போதெல்லாம் சத்துருக்களை தேவன் அவர் முன்னின்று துரத்தினார்னு பார்க்குறோம். சத்துருக்களை அவர் முறியடிக்க வைத்தார் இல்லையா? அவர் பலத்த ஆவியினாலே தாவீதை நிரப்பினார். அவர் பராக்கிரமத்தினாலே தாவீதுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்ததை பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு சத்துருக்களை முறியடிக்க தேவன் நம்முடைய வலது பாரத்திலும் அவர் நிற்பாரானால் எப்படி அவர் ராஜாக்களை நான் வெட்டுவேன்னு சொல்கிறாரோ, அப்போ அந்த கோபத்தின் நாளிலே நமக்கும் விரோதமாய் வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் தேவன் இந்த நாளிலே அழித்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. சங்கீதம் 109:31 பாருங்க. அவர் வலது பாரேசத்தில் யாருக்கு வலது பாரேசத்தெல்லாம் அவர் நிற்கிறாராம் பாருங்க. எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு. ஆக்கினை என்பது தண்டனைக்கு உட்படுத்துறது. எளியவனை எப்பொழுதுமே அவனை துன்புறுத்தி கொண்டு அவனை தண்டிக்க எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிற அக்கிரமக்காரர்கள் பிடியிலிருந்து அந்த எளியவர்களுடைய ஆத்துமாவை தேவன் ரட்சிப்பதற்கு அவர் அவர்களுடைய வலது பாரியத்திலே நிற்கிறேன்னு சொல்றார். இன்னைக்கு எளியவர்களாகிய ஒருவருடைய உதவி ஒத்தாசையும் இல்லாத நிலைமையில சிறுமைப்பட்ட நிலையில இருக்கீங்களா? எளியவர்களா இருக்கிறீங்களா? உங்களை அநேகர் மேற்கொள்றாங்களா? ஆனா தேவன் இன்னைக்கு சொல்றார், அவர் உங்கள் வலது பாரசத்துல இருந்தா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோன்னு நினைக்கிறவங்களை தேவன் பார்த்து கொள்வார். நிச்சயமாய் அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் உங்கள் வலது பாரசத்திலே நிற்கிறார். எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் வலது பாரசத்தில் நிற்கிற தேவனா இருக்கிறார். யாரெல்லாம் அசைக்கப்படுவதில்லையா பாருங்க. சங்கீதம் 15:5 சொல்லுது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அதாவது தேவன் அருவருக்கிற காரியம் ஒன்று என்ன? வட்டிக்கு கொடுக்கறது, பொலிசை வாங்கிறது. அதாவது வட்டிக்கு கொடுத்து மற்றவங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க, சிலர் ஏழை எளியவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்காக ஓடி வராங்க. அவங்களுடைய குறைவுகளுக்காக அப்படிப்பட்டவங்களை நாடி வரும்போது அதிக வட்டிக்கு கொடுத்து அவங்கள துன்புறுத்துறத நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் போய் பரிதானம். அப்போ ஒருத்தனுக்கு போய் பொய் சாட்சி சொல்லுவதற்காக போய் பரிதானம் வாங்கிறதுனா லஞ்சம் வாங்கிறது. அப்படி வாங்கி குற்றம் இல்லாதவனுக்கு போய் நீ பரிதானம் வாங்குகிறவங்கன்னா இராமல் நீ இருப்பாய், ஆனால் நீ என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டாய்ன்றார். அப்போ என்ன பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக போய் என்ன பரிதானம் வாங்காமல இருந்தீங்கன்னா நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்கன்னு இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுறதை பார்க்குறோம். சங்கீதம் 139:17-18 வசனத்தில் பாருங்க. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மலையை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையிலே இருக்கிறேன். இங்கே தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலோசனை. ஏன்னா எந்த ஒரு யுத்தத்தை அவர் மேற்கொள்ளும் போது, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு தான் அவர் செய்வார். இந்த தண்டை போய் நான் திருப்பி கொள்ளலாமான்னு சொல்லுவார். அப்போ சிக்லாக்கின் அனுபவத்தில் அவர் போய் அந்த தண்டை திருப்பி கொள்ளும் பொழுது சிக்லாக்லே அவர் கொள்ளை பொருளை எடுத்தார்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ அந்த கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்கிறாரு. அது சிக்லாக்கின் அனுபவம். அது படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தாவீது கொள்ளையிட்ட பொருட்களை அவனோடு யுத்தத்துக்கு வந்தவங்களுக்கும் அவனோடு உதவி ஒத்தாசையாக இருந்த எல்லா கிராமங்களுக்கு கூட அந்த கொள்ளை பொருளை அவர் பங்கிட்டு கொடுத்தாருன்னு கூட நம்ம பார்க்குறோம். இங்கே தேவன் அப்படி ஒரு ஆலோசனையை சொல்லி அவர் வழிநடத்துகிற கர்த்தர். அப்போ ஏராளமான ஆலோசனை, அது எவ்வளவு அதிகம்னு இங்கே தாவீது சொல்கிறாரு. அவைகளை நான் எண்ணி பார்த்தால் அது மணல் அத்தனையா அவ்வளவு அதிகமாக இருக்குது. நான் விழிக்கும் போதெல்லாம் உன் மண்டையிலே இருக்கிறேன். அப்போ கர்த்தர் நம் அருகிலே இருக்கும்போது, நம் வலப்பக்கத்திலே அவர் இருக்கும் பொழுது நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்துகிற தேவன். ஏன்னா சங்கீதம் 32:8 என்ன சொல்லுது? நான் உன்மேல் கண் வைத்து உனக்கு
ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன்றார். இன்னைக்கு வழி தெரியாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்கள்ல இன்னும் நாம திகைத்து கொண்டு இருக்கணும்னா தேவனை நோக்கி நாம ஆலோசனை கேட்கும் போது நமக்கு வழியை காண்பிப்பார், நமக்கு போதித்து நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். மத்தேயு 22:44 பாருங்க, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரியத்திலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லுகிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்படி தாவீதோடு பேசும் பொழுது அப்போ கர்த்தரிடத்துல நோக்கி சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதப்படியிலே கொண்டு போட. அப்ப கர்த்தரும் சொல்லுவாரு, உன் சத்துருக்கள் என் சத்துருக்கள்னே வேதத்துல சொல்றாரு இல்லையா. அப்ப நம்முடைய சத்துருக்களுக்காக அவர் யுத்தத்தை பண்ணி ஜெயத்தை தருவார். அதான் என் வலது பாரியத்திலே நீங்க உட்காருங்க, இந்த யுத்தத்தை முடிக்கிற வரைக்கும் என் வலது பாரத்தில் உட்காருங்கன்னு தாவீது கேட்டது போல இந்த நெருக்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு நீங்களும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் யுத்தத்திலே அவரை முன்னிறுத்தி போங்க, உங்க வலது பாரத்திலே அவரை உட்காரும்படியா வேண்டிக் கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சங்கீதம் 73:23 பாருங்க, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோட இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். இன்னைக்கு நீங்களும் கேளுங்க கர்த்தரிடத்துல. கர்த்தருக்கு முன்பாக எப்போ நில்லுங்க, அவர் கூடவே இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக வாங்க. அப்போ உங்களுடைய கரத்தை பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுங்க, அவர் கரத்தில். ஏன்னா தகப்பன் பிள்ளையை பிடித்து அவர் வழி நடத்தணும். நாம பிடித்தால் அவரை விட்டு விடுவோம். ஆனால் அவர் நம்மை பிடித்து வழி நடத்தணும்னா நம் கரத்தை அவர் கரத்தோடு நாம் ஒப்பு கொடுப்போம். அப்போ கர்த்தர் நமக்கு முன்பாக அவரை நாம் வைத்து ஓடும்போது அவர் நம் வலது பக்கத்தில் இருக்கும் பொழுது நாமும் அசைக்கப்படாது என்றென்றும் அவருக்குள்ளாக நிலைத்திருப்போம். ஆமேன்.